எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சித்தப்பில் முயற்சியும் குறை நேர்ந்தால் கம்ச நேரத்தில் விட்டு கேட்டுவிட்டு வீட்டில் எல்லாம் வேண்டும் கடவுளை பிரார்த்தித்து கொண்டு இந்த வீடியோக்குள் செல்லலாம். சின்ன டிஸ்க்ளைமர் பார்த்தா வீடியோக்குள்ளே போகலாம். திடீர்னு அந்த வெயிட் எனர்ஜி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதை வந்து நம்ம சொட்ட தலையை வெங்க பைய தடுத்துட்ருக்கேன். இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்ஸ் நம்ம குக்கிங் சொட்ட தலையை தடுத்துட்ருக்க டைமில் தான் அந்த அந்த பேன் மூலியமாக அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகாது. ரிஃப்ளெக்ஷன் எல்லா இடத்துலையும் அட்டாக் ஆகுது. நம்ம தலைவன் வந்து கஷ்டப்பட்டு டிஃபன் பண்ணிகிட்ருக்கான். டிஃபன் பண்ணிகிட்ருக்க அந்த இடத்துல அட்டாக் வந்து இன்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்க டைமில் தான் என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறானே, எல்லாம் தப்பிக்கணுமே சொல்லிகிட்ருக்கேன். சொல்லிகிட்டு டைமில் தான் அங்கிட்டு அந்த நான் சொன்ன அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் போட்டு டெஸ்டாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட ஆரியாரையும் போட்டு டெஸ்டாய் பண்ண பேட்டில் கிரவுண்டை போட்டு டெஸ்டாய் பண்ணுது. பீப்புள் அட்டாக் பண்ண போது ஆனால் அங்கே பேரியர் இருக்குது. அந்த பேரியருக்கு யார் காரணம்னா அந்த ஜென்ரல் வந்து அந்த பேரியரை போட்டு விட்டேன். கிட்ட பார்த்து அந்த கேட்டு வேறு என்னடா அந்த அட்டாக் வந்து இன்ஸ்டண்ட்டாக போகுது போல் ஒளி இங்கிட்டு வலிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லா இடமும் போட்டு டெஸ்ட் ஆகிடுதேன். எட்டமே நாசமாக ஆயிடுச்சு. அடுத்தாலே அவ்வளோதான் முடிஞ்சு பையன் பவர் ட்ரெயின் முடிச்சிட்ட போல் உன்னை நினச்சி பெருமையாக இருக்கு. ஆனால் நீ அதை அவனை முடிக்கிறேன்னு போயில எல்லாத்தையும் போட்டு உடச்சி வச்சுட்டேன். நல்ல வேலை முடிச்சிட்டேன். அதான் மேட்ருன்னு பாருன்னு சொல்லிகிட்ருக்கேன். என்னடா மேட்ருன்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு சத்தம். என்னடா சத்தம்னு பார்த்தா சொட்ட தலையை ஒன்றுமே ஆகலை. நம்ம கண்ணாடி வையும் பொழந்து போயிட்டாங்க. என்னடா நீங்கள் சண்டை வரும் பேரில் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்கன்னு நம்ம பொண்ணு சொல்கிறா. இது எலமெண்ட் பவரு. இதில் வந்து இத்தனை எலமெண்ட் இருக்குல்ல, இதில் டார்க் எனர்ஜியும் லைட் எனர்ஜியும் தான் டிஃப்ரெண்ட் வேரியேட் ஆகும். உனக்கு யூஸ் பண்ணுற லைட் எனர்ஜி, அப்போ நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணுற டார்க் எனர்ஜி. இப்படி பார்த்தா இப்போ யோசிச்சு பார்க்குறான். இந்த பேட்டில் வந்து இவன் தோக்கலை தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கிட்ட எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னா அந்த ஒளியில் கரெக்டாக நம்ம சொட்டத்தலையை என்ன பண்ணியிருக்கேன்னா குக்கிங் சொட்டத்தலையை அவனை பேனை வச்சு சுற்றி அவனை கவர் பண்ணுவான். அந்த பேன் வந்து முட்டை மாதிரி பண்ணி அப்படியே அந்த இது உடையணும். இப்போ நீ சிங்கிளாக என்னடா நீ அடித்து போட்டுருப்போன்னு நினச்சா நீங்கள் வேலைக்காக மாட்டேன்னு சொல்லி இப்போது அந்த தூக்கி போட்டு சரி மன்னிச்சுக்கோப்பா நீங்கள் போய் பார்த்துக்கோப்பான்னு சொல்லி கேட்டு சொல்ல சரி நான் பார்த்துக்கிறேன் நீ பேசாமல் உட்காரு. சட்டானா தலைவன் கேட்டு சறுக்குன்னு போயிட்டு அட்டாக் பண்ண போக அவனோட ஃபோர்ஸில் போகிறான். ஃபுல் ஃபோர்ஸில் போகிறான். சட்டான ஃபோர்ஸில் போக அது ரிஃப்ளெக்ஷன் ஆக சட்டனாக ஃப்ரண்ட் சைடு வந்தவன் திடீர்னு பேக் சைடு வந்துட்டு ஒரு ஸ்லைப்பை போட்டு விட்டான். ஸ்லைப்பை போட்டு அடுத்த செகண்டில் பார்த்தா தலைவனுக்கு ரத்தம் திரிக்குது. கையில் ஒரு ஸ்லைப்பு நம்ம சொட்ட தலையனும் இது சுதாரிச்சுட்டு ஒரு கேப்சூல் மாதிரி எடுத்து அதை கீழே போட்டு விட்டான். என்னடா போக அது கரும்பு பிடிச்ச போக இதை போட்டு நீ ஜெயிக்கலான்னு நினைக்கிறேன், நீ இதோட செத்தடா அப்படி சொல்லிவிட்டு இந்த கேட்டு சரக்குன்னு போய் சறுக்குன்னு போயிட்டு பேக் சைடு எல்லாத்துலேயும் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு மசில்ஸில் ஒரு அட்டாக்கு, காலில் ஒரு அட்டாக்கு, அடுத்து கை கால் எல்லா இடத்துலையும் அட்டாக்கு. என்ன அட்டாக் பண்ணி அவன் சொல்கிறேன் டே இந்த புகையில் அந்த கேட்டுக்கு நல்ல ஸ்மெல் வரும், சத்தம் கேட்கும், ஈஸியாக போட்டு நீ பொழந்துருண்டான்னு இப்போ பாரு என்ன நடக்குன்னு பாருடா அப்படி சொல்லிட்டு அந்த புகையில் திடீர்னு அந்த கேட்டு வந்து தடுக்கி விட்டு கீழே விழுகுது. சுற்றி விழுகுது. விழுந்து அடுத்த செகண்டில் அவ்வளோதான். தலைவா இருக்கியா, என்னாச்சுடா கேட்டு ஓகேவா நீ அப்படின்னு சொல்லி கேட்டு அவ்வளோதான் நார்மலாக மாறி அது ஒரு போதையில் இருக்குது. ஆத்தாடி அப்படியே ஒரு மாதிரி நடக்குது. அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. கேட்டு எப்பயுமே பண்ணோம்ல விளையாட்டாக இருந்தால் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும்ல, உருண்டுக்கிட்டு இருக்கும்ல, என்னடா நடக்குது பேட்டில் கிரவுண்டில் வந்து உருண்டுக்கிட்டு இருக்குது இது கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கொஞ்சம் என்ன ஐயோ என்னமாச்சு ஓகேவா இல்லையா கேட்டேன். அவ்வளோதான் அவன் கேட்ட சொல்லி முடிஞ்சு. அவன் கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் தலைவன் கரெக்டாக பிளான் பண்ணிட்டான். நம்மளை குக்கிங்க்கு டீச்சர்னு சொல்கிறான். இது ஏற்கனவே இதில் நடந்துச்சு. நம்ம தலைவன் பண்ண குக்கிங்கில் தான் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த ரெசிபி போட்டோன்னே எங்கள் வீட்டில் இருந்த கேட் வந்து ஒரு போதையிலேயே இருந்துச்சு. இந்த அவ்வளோதான் உங்கள் பேட்டில் முடிஞ்சு நீயும் தோத்துட்டேன். இப்போ நான் தான் ஜெயிச்சிட்டேன் போல சொல்லிகிட்டு இருக்கேன். கேட்டு வேறு அவன் கையை கடிச்சிக்கிட்டு இருக்கேன். கலர் கொஞ்சம் வாங்கினேன் கையை. 27 நம்ம குக்கிங் கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஷார்ட் கிளாஸ் தான். இப்போ சப்பு மண்டக்காரனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கு தான் சண்டை. அதை ஒரே வேடிக்கை பார்க்க போகுது. இப்போ தான் ஒரே வேடிக்கை பார்க்குற டைமில் தான் ஒரே சாக்கு. என்னடா சாக்குனா சோடை எடுத்துகிட்டு தலைவி கெத்தாக வரா.
நம்ம ஹீரோயினி கெத்த வர போல திடீர்னு ஒரு சாக்கு மேலே சாக்கு. ஏன் இந்த மூஞ்சி வயனை பார்க்க வேண்டியதாக போச்சு. அவளை பார்த்துட்டு அப்படியே வேகமாக போக, இந்த பொண்ணுக்கிட்டலாம் சண்டை ஒன்று நிலமா இருக்குது வருன்னு சொல்லிகிட்டு இருக்க டைமில் சட்டானா ஒரு கத்தி எடுத்து சொரக்கணு கழுத்து வெட்டி போடலாம் இல்லையே. ஹீரோயினி வேறு விட்ட டைமில் சரக்குன்னு நம்ம இவன் வந்து கத்தி வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டான். நம்ம ஜப் பண்ணுறக்கானே ஐயோ என்ன இத்தான் இவ்வளோ வேகமாக வரான். முன்னோட இப்போ பவர் அதிகமாக யூஸ் பண்ணுறான் நம்ம ஹீரோயினி. வீட்டு பார்த்தா அவன் சோடை வச்சு எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் டிஃபெண்ட் பண்ணுறான். டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ணுறான். ஃபோர்ஸை கொடுக்க அந்த இடமே டெஸ்ட்டே இதான அவனோட அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் வாயிலிருந்து ரத்தம் தெரிக்குது. அதனால சோடை வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு வீட்டிலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு திருப்பி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு தலைவன் வந்து கடுப்பாயிட்டான். சட்டு இப்படி போட்டு அடிக்கிறாளே. இப்படி பார்த்தா ஈரணி கடுப்பில் இருக்கான், கட்டுப்பூச்சியில் இருக்கான். திருப்பி ஃபோர்ஸை கொடுத்து வாடா உன்னை வச்சுக்கிறேன்டான்னு வட்டம் குப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஒரு சொல்லிட்டு போல கத்தி. ஐயோ இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா. இந்த நெக்ஸ்ட் டைம் முன்னாடி பார்த்தோம், இப்போ இந்த டைம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கலேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இன்னொன்று ஒரு ஸ்லைப்பில் போட்டோன்னே தலைமை கஷ்டப்பட்டு பேட்டரி பண்ணி தடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் முடியல. ஏன்னா இதை வந்து ஹீரோயினி வந்து தெரியும் பவர் யூஸ் பண்ணிட்டேன் என்ஜாய் பண்ணி அடிக்கிறான். அடிச்சட்டில் வாயில் தான் ரத்தம் தெரிக்குது. அங்கிட்டு பார்த்தா ஆச்சர்காரி சாக்கு, இங்கே கில்லர் சாக்கு, எல்லாருமே சாக்கு மேலே சாக்கு. சாடு பண்ணு அவன் சந்தோஷப்படுறான். ஆனால் அவனோட பவர் அவன் பார்த்தால அப்படி பார்த்தா சொல்கிறான், நீங்கள் பேட்டில் இன்டென்ஸாக போயிட்டுருக்கு, இவன் வந்து டீம் பவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கான். நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஒலி வருது. என்னடா ஒலின்னு பார்த்தா தலைமை தேய்ச்சிக்கிட்டே போகிறேன். அந்த அட்டாக்கில் தேய்ச்சிக்கிட்டே போகும்போது அவனோட வாயிலேருந்து முடியலையே, நீ இப்படி போட்டு அடிக்கிறாளேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு பார்த்தா ஸ்பாட் எடுத்து திருப்பி ஒரு அட்டாக் அடித்தோடனே ஐயோ ஹீரோயினி போட்டு திருப்பி போட்டு பழக்கிறாளே. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்மளோட அந்த ட்ராகன் ஸ்கில் பவரை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பவரை எடுத்துட்டான். பவர் எடுத்துட்டு இப்போ நெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தலைவர் ஒரு சிரிப்பு வேறு போடுறேன். கண்டாவியான சிரிப்பு. இதுக்கு மேலே உன்னால் ஒன்றும் என்கிட்ட பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சோடை எடுத்தோடனே திருப்பி இவன் அவன் பிரதர் மாதிரி எடுத்துட்டானே சொல்ல, ரொம்ப நாளாச்சு இந்த பவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த ஒரு யூஸ் பண்ண வேண்டியதாச்சுன்னு சொல்லிட்டுருக்கேன். எங்கிட்ட ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு சொல்கிறா பாருங்க. சொல்லிட்டு பண்ணுறதுக்காகவே வேதம் பறந்து வரான். பறந்து வந்து ஒரு வெட்டுவான்னு நினச்சி சாத்துன்னு ஒரு கத்தி வச்சு ஒரு வெட்டினோடனே இந்த ஸ்பாடே இதாகுது, வைப்ரேஷன் ஆகுது. என்னடா என்ன பண்ணாலும் போட்டு அடிக்கிறாளே, இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலையை பிளான் பண்ணிட்டான். பிளான் பண்ணி அந்த வாழை வச்சு தடுத்து விட்டு எரிடி நான் ஒன்றே அடிக்கிறேன்டின்னு சொல்லிட்டு ஸ்பாடை பிடிச்சிட்டு ஒரு சொல்லிட்டுலாம் நினச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினி கரெக்டாக திங்க் பண்ணிட்டான். இவன் வெட்டுறக்கு டைமில் சட்டானா அந்த இதில் முடிச்சு விட்டானா இவன் சொல்லி முடிஞ்சுன்னு நினச்சிட்டு அது வந்து தப்பிச்சிட்டா. அட்டாக் பண்ண டைட்னா டக்குன்னு தப்பிச்சிட்டா. எதுக்கு தப்பிச்சான்னு பார்த்தா ஏன்னா அவன் அட்டாக் வந்து ஓவர் பவர்ஃபுல் அட்டாக். அது வந்து ஸ்பிளிட்டட் அட்டாக்கில் எல்லா இடத்துலையும் பிடிச்சி தருது. என்னடா பவர்னு பார்த்தா எல்லா இடமும் 3 பக்கமும் டெஸ்ட் ஆகிட்டு அவ்வளோ ஃபோர்ஸாக 2 பொழந்துட்டான். 3 பக்கமும் பொழந்தோடனே நம்ம ஹீரோயின் இதை கணிச்சிட்டா. ஏற்கனவே கணிச்சதுனால தான் எஸ்கேப் ஆகிட்டா போல். கண்ணாடி வாயை பொழந்துட்டான். என்னடா இப்படி போட்டு போரி இந்த ட்ராகன் ஃபார்ம் ஓவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயினை ஒன்று கடைசி ஒரு அட்டாங்களை மொத்தமாக சொல்லி முடிச்சானது. இப்போ ஹீரோ கத்திரியான், இதம்மா பார்த்துமா இங்கே பாருமா, வெட்ட வராமா. இப்போ ஹீரோயினி அவளோட பவர் யூஸ் பண்ணி அவளோட அந்த எனர்ஜி யூஸ் பண்ணுறா, டீமன் பவர் யூஸ் பண்ணுறா போல். அந்த இடத்துல ஒரு ஒளி மாதிரி தெரியுது, ஒரு பிளாஸ்ட் மாதிரி தெரியுது. என்னடா பிளாஸ்ட்னு பார்த்தா நம்ம டீமன் குயின் அவளோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. டீமன் பவரை அந்த ஆராவை யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணி இந்த ஸ்வாடை வச்சு டிஃபெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீ ஒன்றால் என்னை பார்த்தா காட்ட முடியாதுலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டீமன் குயின் வந்து அவளோட பவரை இன்னும் இன்சென்ட்டாக யூஸ் பண்ணி இதோட இவளை சொல்லி முடிக்கணும்னு நினைக்க ஹீரோ கணிச்சிட்டான் டீமன் பவரை தான் யூஸ் பண்ணுறான்னு. அப்புறம் இதுக்கு லைட் கன்ஃபார்மாக தான் இருந்தேன். இப்போ முழுசாக யூஸ் பண்ணி கணக்கு தெரியிற மாதிரி இருக்குது. கில்லர் சாக்கு, நம்ம அசாசின் சாக்கு, இப்போ நம்ம மக்கள் அந்த ஆடியன்ஸு சாக்கு. என்னடா இது நடக்கக்கூடாது.
நான் இவகிட்டலாம் தோக்க மாட்டேன், இவங்கள நானும் தான் தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு கட்டுப்பாயிட்டா நம்ம சப்பு மண்டக்காரன். நம்ம ஹீரோயினை அந்த சவடை அட்டாக் பண்ண சவடை அடிச்சிட்டா. கத்தி ஐயோ இதுக்கு மேலே விட்டல சீக்கிரமாக போயிருந்தேன். இதையோட உன்னோட கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு பவரை ஃபுல்லாக அந்த கத்தியில் எடுத்துகிட்டு கத்தியில் ஃபுல்லாக அந்த எனர்ஜி, அதோட பேர் டாகன் கில்லர் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க் கெட்டல் ஃபைட்டர், ஒரு பவர்ஃபுல் அட்டாக். அந்த பவர்ஃபுல் அட்டாக் யூஸ் பண்ணி மோடியை முடிக்கிறேன்டி சொல்லி அட்டாக் பண்ணுவாங்க. இந்த அட்டாக்கில் தான்டா உனக்கு எமனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி எதுக்குமா அந்த நாயோட கை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன பண்ணி கையை போட்டு பொழக்க போகிறான். அது தெரியாமல் சில குட்டி கத்திட்டு இருக்கியா. ஒரு அடியில் கை கரெண்டாக போயிடுச்சு. ஏதோ கத்தி உடையுது, என்னடா கத்தி உடஞ்சிருச்சு, கையை வெட்டி போட்டுருச்சு. கையும் வெட்டிடுச்சு, கத்தியும் உடஞ்சி போனோடனே என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி தலைமையாக வளர்ந்தேன். கையை வெட்டி விட்டியா, அவள் கத்தியை வெட்டி போட்டா. இதுக்கு மேலே இவனால் என்ன பண்ண முடியும். அப்போ ரத்தம் தெரிக்குது, தலையை மொழி கீழே விழுகிறான். தலையை சாயும் போது அவனோட திருப்பி நார்மல் ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டே கீழே விழுகிறான். இப்படி பார்த்தா நம்ம ஹீரோயினி அந்த கத்தியில் இருக்கிற ரத்தத்தை துடைச்சிட்டு அப்படியே போகிற கெத்து தெரியுதப்பா. அந்த கெத்தில் இருக்கிற எனக்கு அந்த உரிமை தெரிகிறதப்பா. அந்த மக்களில் கருவோசு பண்ணுறாங்க. நம்ம கண்ணாடி வாயினா கொதிக்கிறேன். அடே மைனே உனக்கு நல்ல ஒய்ஃப் கிடச்சிக்கடா, அந்த ஜப் பண்ண என்ன போலக்க அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஆமாண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கிட்டு பார்த்தா கீழே அந்த ஷார்ட் பொண்ணு வந்து சொல்கிறான், பவர் இன்னும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, முன்னுக்கு ரொம்ப ஓவராக பவர் வரக்கா சொல்லிகிட்டு இருக்கான். நான் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறான். இவன் என்னடா என் பிரதர் என் ஃபேமிலி எல்லாத்தையும் போட்டு ஃபாலோ பழக்கிறீங்க, நான் சும்மா விட மாட்டேன்டா, உன்னையும் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸாக குத்தப்போ போல் என்னடா நடக்க போகுது, என்ன அடிச்சிட்டானா அப்படின்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு சாக்கு. என்னடா சாக்குன்னு பார்த்தா யாரோ கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா எனக்கே சாக்குதே. இப்போ வரமாட்டாளே, நம்ம அசாசின் வந்து எதுக்கு இவ்வளோ ஸ்டாப் பண்ணுறான்னு எனக்கும் தெரியல. அசாசின் வந்து ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கா, கையை வச்சு பிடிச்சிட்டு. இதெல்லாம் ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்ட். பேட்டில் கிரவுண்டில் நடந்ததுக்கு நீ பேட்டில் கிரவுண்டில் தான் நீ பார்த்துக்கணும், இதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்க. புரிஞ்சுக்கிட்டு என்னடா இப்போ எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினே சரி வா கிளம்புறா. உன் வேலையை பாருமா அப்படின்னு சொன்னால் இங்கிட்டு பார்த்தா அந்த ட்ராகன்ஸ்லி சொல்கிறான், இது ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்ட், இப்படிலாம் பண்ணால் உங்களை இதை விட்டு தூக்கி விட்டுருவோம்னு சொல்லிகிட்டு இருக்கேன். சரி நான் போயிட்டு வரேன். அவன் கடுப்பாயிட்டான் அந்த பிரதர், சப் பண்ணக்கார பிரதர், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அசசினை பார்த்து. அசசினுக்கு வந்து நம்ம ஆச்சர் பையனுக்கு வந்து வார் அடுத்த பேட்டில். அசசினுக்கும் ஆச்சரில் டீமில் ஒருத்தர் இருப்பாங்கள, அவனுக்கு தான் அப்படிலாம் அந்த பேட்டில் அவனை காட்டுறேன், இப்போ காட்டுவாங்க வருங்க. திடீர்னு பார்த்தா கில்லர் ஓகே சரி நீ உன் பேட்டில் நல்லபடியாக பண்ணுமா, ஆனால் நீ பண்ணது ஓகே நல்ல விஷயம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம டிரான்ஸ்லேரு. எனக்கு தெரியும், நானே கடமையாக சொல்லி பார்க்க வந்தேன். இவன் அந்த ஆச்சர் டீமில் இருக்க ஒருத்தருக்கெல்லாம் அந்த குள்ளா போட்டா கோவிந்தா அவனே. இங்கிட்டு பார்த்தா ஒரு இடத்த காட்டுறாங்க, இந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒருத்தனை அடிக்கிறாங்க, யாரோ எத்தி மிதிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா டீமன்ஸை யாரோ எத்தி விதிக்கிறாங்க. டீமன்ஸ் ரத்தம் வாங்கி கிடக்குறாங்க. எதுக்கு டீமன்ஸை போட்டு உதைக்கிறாங்கன்னே தெரியலையேன்னு பார்த்தா ஏதோ இதில் போட்டு அடித்து வைக்கிறாங்க. அங்கிட்டு ஒரு மெர்ச்சன் மாதிரி அவனையும் போட்டு அடிக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி கீழே வருது மேட்டு மாதிரி தெரியுது. யாரான்னு பார்த்தா அந்த சவுப்பு மண்டக்காரன் அவங்க அப்பங்காரன் வெளில வந்துட்டியான். அடுத்த எபிசோட நன்றி பார்க்கலாம். நன்றி வணக்கம். கமெண்ட் பண்ணுவோம்.